ஹாய் வெல்கம் டு அவர் HNT குக்கிங் சேனல். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் சூப்பரான நெய் மைசூர் பாக்கு தான் செய்ய போகிறோம். இது வாயில் போட்டோடனே அவ்வளோ சூப்பராக கரையும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி வீட்டிலே ரெடி பண்ண நெய் தான் எடுத்திருக்கேன். சுத்தமான நெய். இது வந்து 900 கிராம்ஸு. இது வந்து லைட்டாக ஹீட் பண்ணி இது உருகின அளவு போதும். ரொம்ப ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வந்து ஒருபாடு இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்தது வந்து 400 கிராம்ஸ் வந்து கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவு கூட நம்ம காய்ச்சின நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 இந்த மாதிரி கரண்டியில் ஊற்றி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா மாவு பதத்துக்கு வந்து நல்லா எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக கீ மைசூர் பாக்கு வாயில் போட்ட உடனே கரையிடும். அடுத்தது வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 200 கிராம் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கம்பி பதம் அளவுக்கு வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து நம்ம ரேஷனில் வாங்கின சர்க்கரை. ஸோ வந்து அதில் அழுக்கு நிறையா இருக்கும். அதில் கொஞ்சம் பால் ஊற்றி இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா மேலே வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அது வந்து இந்த மாதிரி ஃபில்டரில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டரை வச்சு எடுக்கும்போது சுத்தமாக நம்மளுக்கு வந்து பாவு வந்து ஒயிட் கலரில் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு கம்பி பத அளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்து எடுத்துக்கணும். நம்ம கை வச்சு இப்படி இது பண்ணும்போது கரெக்டாக வந்து உடையாமல் வரணும். அப்போனா கரெக்டான வந்து பதம். அடுத்தது நம்ம வந்து நெய் ஊற்றி வச்சுருக்க மாவை வந்து இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. முக்கியமாக வந்து மாவு சலிச்சு தான் எடுத்துக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க அந்த கட்டி தூசெல்லாம் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரப்போ கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அப்போ மீதி இருக்க நெய்யும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு நெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு மைசூர் பாக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிண்ட வந்து அது நல்லா கட்டியாகிற அளவுக்கு வந்துடுச்சு. இது வந்து எந்த அளவுக்கு பார்த்தோன்னா நம்ம ஊற்றின நெய்யெலாம் வந்து பிரிஞ்சு வரும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு வந்து அர்த்தம். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்குங்க. பாருங்கள், கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆல்ரெடி எந்த ட்ரேயில் ஊற்றுறீங்களோ அதில் லைட்டாக கீ தடவி ஆல்ரெடி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஊற்றி உடனே வந்து பிளேட்டில் திருப்பி எடுத்துக்கலாம். இது வந்து ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லை. சூப்பராக நமக்கு வந்து செட் ஆகி கிடச்சிரும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா வந்து எல்லா பக்கம் ஈக்குவலாக வந்து தடவி எடுத்துக்கோங்க. இதுமாரி அடியில் ஒரு பிளேட் வச்சு நம்ம கமுத்து எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான கீ மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆகிடும். வாயில் வச்ச உடனே உங்களுக்கு வந்து கரைஞ்சிரும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறக்காமல் நம்ம வந்து மாவுலாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரேயில் வந்து கீ வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து மாவு ரெடியான பிற்பாடு இதில் கொட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து மாவு வந்து ரொம்ப கெட்டி ஆகிடும். இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான வீட்டிலே வந்து நம்ம சூப்பரான கீ மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் கடையில் வாங்கணுன்னே அவசியம் இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய்.